பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பக்தனை விதமாக பாடுறாரு, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. கர்த்தர் நம்ம மேல வச்ச அன்பை நம்மளால மறக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நம்ம மேல் வச்ச அன்பு நிமித்தம் தன்னுடைய குமாரனையே நமக்காக விட்டு கொடுத்தார். நமக்காக எவ்வளவு தயவு பாராட்டி இருக்கிறார், நம்மள எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறார், எவ்வளவு கிருபையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை வேலைகள்ல எபினேசரா நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார், துணையாளராக நமக்கு கூட நின்றுருக்கிறார்ல. அதனால தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், அப்பா உங்க அன்பை என்னால மறக்க முடியுமாப்பா? உடைய பாதத்துல மண்டியிடுவேன் தகப்பனே. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை. அப்பா நீர் எங்கள் மீது வைத்த அன்பை எங்களால மறக்க முடியுமாப்பா? மண்டியிடுவேன் பாதத்திலே. எங்கள் எபினேசரே, உம்முடைய பாதத்துக்கு முன்பாக மண்டியிடுகிறோம் தகப்பனே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகள் இருள் சூழ்ந்தது போல தெரியும். அப்ப நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாம திகைத்து கொண்டிருக்கும். அன்றைக்கும் யோனா அப்படிதான். மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஒரு இருள் சூழ்ந்திருக்கும். நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாமா? எப்பேற்பட்ட இருளுக்குள்ளாக யோனா அன்றைக்கு இருந்தார். அப்பொழுது அவர் யோசித்து கொண்டு இருந்திருப்பார், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் தப்பு செஞ்சுட்டேன், கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு அவர் சிந்தித்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அவரை மறக்கவில்லை. அவருக்கு உதவியாய் இருந்து ஒரு எபினேசராய் வெளிப்பட்டு அவரை மறவாமல் அவருடைய மீன் அவரை கக்கினது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இருளான சூழ்நிலையில நம்ம இருக்கலாம். அடுத்து என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு வழி தெரியாம திகைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை மறக்காமல் நம்மை நடத்துவார். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வலியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, அடுத்து எப்படி போறதுன்னு தெரியாம இருக்கீங்களா? தேவன் இருக்கிறார். தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி அவர் ஒருவருக்கு மாத்திரமே. எந்நாளும் எந்நேரமும் அவரை துதித்து பாடும்போது அந்த துதிகளில் பிரியப்படுகிற தெய்வமாயிருக்கிறார். அவர் பிரியப்படுகிறது மாத்திரமல்ல, எந்நேரமும் எந்நாளும் அவர் நினைத்தரளி மறவாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார்.